கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு எனக்கு உதவி செய்வாராக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதிலே ஒரு நாமம் யெகோவா ரூஃபா. யெகோவா ரூஃபா என்ற ஒரு நாமம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சுகமளிக்கும் கர்த்தர், அல்லதென்றால் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று அர்த்தம். யெகோவா ரூஃபா, சுகமளிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இங்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். எகிப்தில் வரப்பண்ணின வியாதி ஒன்றும் உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இங்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை, என் சத்தத்துக்கு செவி சாய்த்து என் சத்தத்தை கவனமாய் கேட்டு என் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கை கொண்டால் தான் நான் உனக்கு ஒரு வியாதியை நான் வரப்பண்ண மாட்டேன். எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு நமக்கும் அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் தருகிறார். நமக்கும் சுகமளிக்கும் ஒரு தேவனாக யெகோவா ரூஃபாவாக இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள் சில வெர்ஷன்ஸ்ல நான் பார்த்தேன். இந்த 26ஆம் வசனத்துல கடைசியா சொல்லியிருக்கு இல்லையா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. இது இங்கிலீஷ்ல சில வெர்ஷன்ஸ்ல எப்படி இருக்குன்னா, த லார்ட் ஹூ ஹீல்ஸ். இன்னொரு பைபிள்ல ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீலர். இன்னொரு பைபிள்ல ஐ ஆம் த லார்ட் த ஒன் ஹூ ஹீல்ஸ் யூ அப்படின்னு போட்டிருக்கு. இந்த தமிழ்ல இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. பரிகாரி என்று வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் சுகம் அளிக்கிறவர், மருத்துவர், சிகிச்சை அளிக்கக்கூடியவர் என்று அர்த்தம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இங்க ஆண்டவர் சொல்கிறார். வேதத்துல எந்த இடத்துல எல்லாம் நானே நானே என்று வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் ஆணித்தரமா ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஒரு அக்னாலஜ் பண்றாங்க, நான் மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், நானே நல்ல மெய்ப்பன், நானே ஜீவ அப்பம், நானே தேவன், என்னென்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று எங்கெல்லாம் நானேன்னு வருதோ அங்கெல்லாம் ஆண்டவர் மிகவும் ஆணித்தரமாக ஊர்ஜிதமாக ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்கிறார். நானே உனக்கு சுகம் அளிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறேன், உனக்கு சுகம் அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவராக, ஒரு டாக்டரா நான் இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கு இல்லையா, இது இன்னும் நம்ம ஆவிக்குரியத்துல பார்ப்போமானால் உனக்கு பதிலாக நான் என்று எடுத்துக்கொள்ளலாம். உன்னுடைய நோய்களை, உன் பிரச்சனைகளை, உன் வியாதிகளை நான் சுமக்கிறேன், உனக்கு பதிலாக நான் பார்த்து கொள்கிறேன் என்பதா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம்னா அப்படி எடுத்துக்கொள்ளலாம். நானே உன் பரிகாரி என்றால் உனக்கு பதிலாக நானே என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்ல வர ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால, தயிர் சாப்பிட்டனால வர ஒரு ஜலதோஷம், கோல்டு, ஃபீவரோ அதை பத்தி நான் சொல்லலை. அது அலர்ஜினால வருகிற ஒரு சின்ன சின்ன வியாதி பத்தி நான் பேசல. நமக்கு திடீர்னு ஒரு உடம்புல வருகிற வியாதி, ஆண்டவர் அனுமதித்திருக்கிற பலவீனங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அது தீராத ஒரு வியாதியா இருக்கு, தீராத ஒரு நோயா இருக்கு, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நான் இப்ப பேசுறேன். ஆண்டவர் அப்படி ஒரு வியாதியை அனுமதிச்சிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் நான் இப்ப பேசுறேன். அப்ப எதனால நமக்கு இந்த மாதிரி வியாதிகள், இந்த மாதிரி நோய்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை பார்ப்போம். அதே நேரத்துல அது சுகமளிக்கிறவரும் அவராக இருக்கிறார், சுகமளிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லிக்கிறது யாத்ராகமம் 15:26 நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று. நானே உனக்கு பதிலா அந்த நோயை நான் சுமக்கிறேன், அந்த நோய்க்கு நான் பரிகாரம் பண்றேன் என்பதாக ஒரு அர்த்தம். மத்தேயு 8:17 இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம்
8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று, நம்முடைய நோய்களை ஆண்டவர் சிலுவின் மேல் சுமந்தார். அதனால நமக்கு இன்னைக்கு என்ன ஒரு வியாதி நம்ம உடம்புல இருக்கோ, என்ன ஒரு பலவீனத்திலோ நம்ம போராடிட்டு இருக்கோமோ, அது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் வந்து சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். ஸோ அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகிறோம் என்பதை நம்ம வந்து விசுவாசிக்கணும். விசுவாசம் தான் நமக்கு வந்து இந்த வியாதியிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். இந்த விசுவாசம் தான் நம்ம இந்த நோய், படுக்கையின் காரியங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள் அனைத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கும். அப்ப நம்ம விசுவாசிக்கணும். என் நோய்களை அவர் சுமந்தார், என்னுடைய பலவீனத்தை அவர் சுமந்தார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள ஆணித்தரமா வரும்போது தான் இந்த ஒரு பலவீனத்தும், இந்த ஒரு நோயிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அநேக ஆண்டவர் வந்து ஊழியம் செய்த காலங்கள் அநேகருக்கு சுகம் அளிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்தவங்க எல்லாருமே அவர்கிட்ட நல்ல வியாதியிலிருந்து விடுதலை, சுகம் பெற்றுக்கொண்டு போனவங்க நம்ம சுவிசேஷம் 4 சுவிசேஷத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து விடுதலையாகி போயிருக்கிறாங்க. அதே போல இந்த நாளிலும் என்ன பலவீனத்துல நம்ம இருக்கிறோமோ, என்ன சுகவீனமா இருந்தாலும் சரி, அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். ஓகே. சில இதுல வந்து ஏன் நமக்கு ஆண்டவர் இந்த பலவீனம், வியாதியை ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஏன் நமக்கு இந்த நோய்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இன்று ஒரு முக்கியமான 3 காரியங்கள் இருக்கு. நிறைய காரியங்கள் உண்டு, முக்கியமான ஒரு 3 காரியங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேதத்தின் அடிப்படையில எதனால ஆண்டவர் நமக்கு இந்த பலவீனத்தை அனுமதிக்கிறார், எதனால இந்த வியாதி நமக்கு, நோய்கள் நமக்கு ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு காரணம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம். 3 முக்கிய காரணம் சொன்னேன் இல்லையா? அதுல முதலாவது ஒரு காரணம், முக்கியமான ஒரு காரணம், நம்முடைய பாவத்தினாலும் நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதலினாலும் ஆண்டவர் என்ன பண்றாங்க, இந்த நோய்களை நமக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த பலவீனத்தை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறாங்க. சங்கீதம் 103ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 103 3ஆம் வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அவர் உன் அக்கிரமங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்டவர் வந்து நோயை குணமாக்குகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்ப நம்மளுடைய அக்கிரமத்து நிமித்தம், நம்முடைய பாவத்து நிமித்தம், மீறல் நிமித்தம் தான் ஆண்டவர் வந்து இந்த நோய்கள் நமக்கு அனுமதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள், சுகவீனங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது எதனால வருதுன்னா 3 முக்கிய காரணங்கள். அதுல முதலாவது காரணம் நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல்கள், பாவத்தினால. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா, நம்ம அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிக்கணும். நம்ம வந்து பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் வந்து ஆண்டவருக்கு விரோதமா தவறு செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு மீறுதலுக்கு உட்பட்டுட்டேன் என்று நம்ம உணர்ந்து ரட்சிக்கப்படும் போது நமக்கு அந்த வியாதி ஆண்டவர் சுகமாக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல நம்ம போய் ஒப்புரவாகும் போது ஆண்டவர் வந்து நம்ம நோய்களை சுகமாக்கி என்று வேதம் சொல்கிறது, குணமாக்கி என்று வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சங்கீதம் 89 30, 31, 32 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி, ஆண்டோடைய வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களின் மீறி நடந்தால், ஆண்டோடைய கட்டளையபடி நடக்காமல் அவனுடைய நியமங்களை, அவனுடைய வேத வார்த்தைக்கு மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை, நம்மளுடைய பிள்ளைங்களோட மீறுதலை ஆண்டவர் எப்படி தண்டிப்பாருன்னா, மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஓகே, நம்மளுடைய அக்கிரமத்தை என்ன பண்றாரா ஆண்டவர், வாதையினால தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நம்ம வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, வேத வார்த்தைக்கு, வசனத்துக்கு, சத்தியத்துக்கு அதை உணர்ந்து புரிஞ்சு கொண்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழும்போது இந்த நோயை ஆண்டவர் வந்து நமக்கு சுகமாக்குறார். இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் நம்ம விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி மீறி நடக்கும்போது, ஆண்டோடைய கட்டளைகளுக்கும் அவனுடைய நியமங்களுக்கு மீறி நம்ம வேதத்துக்கு புறம்பா நடக்கும்போது அங்க என்ன பண்ணுகிறதுனா, ஆண்டவர் வாதையினால தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அக்கிரமத்தை வாதையினாலே தண்டிப்பேன் என்று சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுடைய புஸ்தகத்திலையும் அது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 33
19ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக, அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். மனுஷன் எதனால இவ்வளோ ஒரு ஒரு வியாதி, இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டத்துல இருக்கிறான் அப்படின்னா, தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோர நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான் என்று வேத வார்த்தை சொல்லிக்கிறது, யோபுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏதோ நமக்கு தெரியாத வியாதி இருக்கு, ரொம்ப நாள் வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நோயில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம விடணும், ஏதோ ஒரு காரியத்துல நம்ம ஆண்டவருக்கு ஒப்புரவாகணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3 முக்கியமான காரணம் சொன்னேன், இது முதலாவது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புரவாகி ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் அங்க அவரே பரிகாரியாக மாறுகிறார், சுகமளிக்கும் ஒரு தேவனாக மாறுகிறார். மட்டுமல்ல, நம்முடைய நோய்களை அவர் சிலுவையில சுமந்தார் என்ற ஒரு விசுவாசத்தின் போது அவருடைய தழும்புகள் மூலம் நாம் குணமாகிறோம் என்று வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் ஊழியம் செய்துட்டு இருந்த நாட்களில், ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களிலே அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அங்க 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். ஆண்டவருடைய பிறந்து வளர்ந்த தன்னுடைய பட்டணத்துக்கு ஆண்டவர் வருகிறார். அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்குள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்க ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அவனை சுகமளிக்கணும், அவனுக்கு ஒரு விடுதலை வேணும் என்று இயேசு கிறிஸ்துல கொண்டு வராங்க. கொண்டு வரவங்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு கிறிஸ்து அவங்க விசுவாசத்தை பார்க்கிறார். யாரெல்லாம் சுகமளிக்க வராங்களோ, சுவிசேஷம் நீங்க 4 சுவிசேஷம் படிச்சாலுமே யாரெல்லாம் சுகம் கேட்டு வராங்க, யாரெல்லாம் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைச்சு வராங்களோ, ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி விசுவாசிக்கிறாயா என்று கேட்பார். கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன், மகனே, திடன்குள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனை நோக்கி சொல்றாரு ஆண்டவரே, மகனே, திடன்குள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்ப அவனுடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அவனுக்கு அந்த வியாதியோ அந்த திமிர்வாதத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் என்பதை இங்கு வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் முதலாவது அவனுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. முதலாவது ரட்சிப்பு. பின்புதான் அவனுக்கு ஆண்டவர் சுகமளிக்கிறார். பின்புதான் அவனுக்கு ஆண்டவர் அந்த நோயிலிருந்து, அந்த திமிர்வாதத்திலிருந்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு விடுதலை தருகிறார் என்பதை வேதம் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவரே நமக்கு யெகோவா ரூஃபாவாக இருக்கிறார். அப்படிங்கும்போது நமக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய மீறல் நிமித்தம் நமக்கு ரொம்ப நாள் இருக்கிற சில வியாதிகளை குணமாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். விசுவாசிக்க வேண்டும். அவர் என் நோய்களை சிலுவையில சுமந்தார் என்று நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமா நம்ம அதுல இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்க முடிகிறது. இன்னொரு இடத்துலயும் பாருங்க, ஒரு சம்பவம் நடந்தது ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 14 முதல் அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருக்காங்க. அந்த குளத்துக்கு அருகிலேயே ஒரு மனுஷன் இருக்கான், 38 வருஷமா. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். 38 வருஷமா அவன் அந்த குளத்துக்கு அருகில இருக்கான். அந்த குளத்துக்குள்ள என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு தேவதூதன் எப்ப வருவான்னு தெரியாது. ஒரு தேவதூதன் அந்த குளத்தை ஒரு கலக்கும் போது அநேக வியாதிக்காரர்கள் அங்க உள்ள இறங்குறாங்க. அநேக வியாதிக்காரர்கள் உள்ள இறங்கும் போது அவங்க சுகம் பெற்றுக்கொள்கிறாங்க. யார் யார் பாருங்க, அவைகளில் குருடர், சப்பானிகள், சூமின உறுப்பினர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா தண்ணி எப்ப கலங்கும்னா இந்த ஒரு தூதன், ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின போது யார் முந்தி அதில் இறங்குவானோ, யார் ஃபர்ஸ்ட் இறங்குறாங்களோ அங்க அந்த சுகம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ அங்க அந்த குளத்துல 38 வருஷமா ஒருத்தன் வெயிட் பண்றான். அவனுக்கு நோய் சுகமாகணும், அவனுக்கு பலவீனம் மாறணும் அப்படின்றதுக்காக, அவனுடைய வியாதி நீங்கணும் என்பதற்காக. ஆனா அவன் போறதுக்கு முன்னாடியே மத்த யாராவது உள்ள இறங்கிடுறாங்க, அவனால போக முடியாது. இப்படியே 38 வருஷம் அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. அவன் இயேசு பார்த்துட்டு, இயேசு அவனை பார்க்கிறாரு. அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான்.
6ஆம் வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. அவன் 38 வருஷமா வந்து வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா ஆண்டவர்? நீ உன் பாவத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நிச்சயமா இதுல இருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி இது. அவன் சொல்றான், தண்ணி கலக்கப்படும் போது என்னால போக முடியல. தேவதூதன் வந்து கலக்கும் போது நான் போறதுக்குள்ள முன்னாடி ஒருத்தன் போயிடுறான். அதனால என்னால போக முடியலன்னு ஆண்டவர் சொல்லும்போது, நீ எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். வேற ஒண்ணுமே சொல்லல. நீ எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்றாரு. சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை வந்து தேவாலயத்துல பாக்குறாரு. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், நீ சுகமாயிட்ட, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத, உன் சுகம் உனக்கு கிடைச்சிருச்சு, நீ விடுதலை ஆயிட்ட, உன் அக்கிரமம் உன் பாவங்கள் உன்னுடைய எல்லா காரியங்களும் நீக்கப்பட்டு நீ சுகம் பெற்றுட்ட, ரட்சிக்கப்பட்டு நீ மாறிட்ட, இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால பாவத்தின் நிமித்தமும் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தமும் ஆண்டவர் நிறைய நேரங்கள்ல நமக்கு வந்து நோய்களை வந்து ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு பரிகாரம் வந்து அவர் தான். அவர் ஒருத்தர் தான். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. நான் சொல்றது 2000 அந்த டயத்துல வேர்ல்டுலயே வந்து தீராத வியாதிகள், தீராத நோய்கள், குணமாக்க முடியாத வியாதிகள் என்னன்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 39 வியாதிகள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த 39 வியாதி வேர்ல்டுல எங்கேயுமே மருந்து கிடையாது. எங்க போனாலும் இதுக்கு சொல்யூஷன்ஸ் கிடையாது. இது வந்து கஷ்டம். இது வந்து வந்துட்டா உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 39 வந்து டிசீஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்படும் போது 39 தழும்பு அவர் உடம்புல காயங்கள் ஏற்பட்டது. 39 இடத்துல அவருக்கு வந்து ரத்தம் வெளியே வந்து பயங்கரமான தழும்புகள், பெரிய பெரிய தழும்புகளா இருக்கு. ஸோ வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று நம்ம 1 பேதுரு 3:26 வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா நம்மளுடைய நோய்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். நாம அதை விசுவாசிக்கும் போதுதான் நமக்கு அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இது முதலாவது ஒரு காரணம். நமக்கு தேவன் ஏன் வியாதிகளை, நோய்களை அனுமதித்தார் என்று பார்க்கும்போது நம்முடைய பாவத்தின் நிமித்தமும் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமும் ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ இது முதலாவது காரணம். 2வது ஒரு ரீசன் என்னன்னா, தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படியாக, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக. ஏன்னா சில நேரங்கள்ல சின்ன குழந்தைங்க கூட பாருங்க நிறைய ப்ராப்ளம் வருது. கிட்னி ப்ராப்ளம், கல்லீரல பிரச்சனை, ஹார்ட்ல ஹோல், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஏற்படுது. அவங்க பாவம் செய்யலையே, அவங்க பாவம் அறியாது தானே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, அவனுடைய நாமம் மகிமை அடையும்படியாக, ஆண்டோடைய கிரியை வெளிப்படும்படியாக தான் இந்த மாதிரி சில காரியங்கள் ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனமும் 1-3, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களில நான் வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறக்கும் போதே ஒரு குருடனா இருந்த ஒரு மனுஷனை வந்து அவர் பார்த்துக்கிறார். அவன் வந்து எந்த பாவமும் செஞ்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பிறவியிலே அவன் குருடனா இருக்கிறத அவனை வந்து பார்க்கிறார் ஆண்டவர். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் பண்றாங்க, ஜீசஸ்ட கேட்கிறாங்க, அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, இது அவன் செய்த பாவம் அல்ல, அவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க, இவன் செஞ்ச பாவம் கிடையாது, இவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவமும் கிடையாது, தேவனுடைய நாமம் மகிமையடையும்படியாகவும் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக இவனுக்கு இது வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார், பிறவிகுடன். அதே நேரம் தான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சுகம் பெற்றுக் கொள்கிறான். ஸோ அதனால சில நேரம் நமக்கு சில பலவீனங்கள் வந்து பிறவியிலே இருக்கும். நம்ம பிறக்கும்போது இருந்தே நமக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஏதோ சுகவீனம் நமக்கு இருக்குன்னா
நிச்சயமா அவனுடைய நாம மகிமை அடையும்படியாக தான், தேவனுடைய கிரியை நமக்குள்ளாக அது வெளிப்படும்படியாக தான் ஆண்டவர் வந்து அதை அனுமதிச்சிருக்கிறாங்க என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 2 ராஜாக்கள்ல 5ஆம் அதிகாரம், அது ஒரு சம்பவம், நடந்த சம்பவம் தான், நமக்கு தெரிஞ்ச சம்பவம். நாகமான் வந்து குஷ்டம் நீக்கப்பட்ட ஒரு காரியம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல 1 to 17 அங்க ஒரு சம்பவம் நடக்குது. சிரியா ராஜா படைத்தலைவன், சிரியா நாட்டுல ராஜாவுடைய ஒரு படைத்தலைவனா வந்து நாகமான் ஒருத்தன் வந்து இருக்கிறான். அவன் வந்து 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கைக்குள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஸோ அவனை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருந்திருக்காரு. அதனால அவனுக்கு என்ன ஆகுது, மகா பரக்கிரமசாலியாக அவனும் குஷ்டரோகியா இருந்தான். அவனுக்கு எல்லாமே இருக்கு, அவன் பெரிய ஒரு படைத்தலைவனா இருக்கிறான். அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். சிரியாவுக்குள்ள ரட்சிப்பு கொண்டு வரணும், சிரியா ரட்சிக்கப்படணும் இவன் மூலியமாக என்பதற்காக ஆண்டவர் வந்து அவனுக்கு வந்து ஒரு குஷ்டரோகத்தை ஆண்டவர் வந்து அனுமதிச்சிருக்கிறார். அவன் குஷ்டரோகியா இருக்கான். அப்ப சீரியா நாட்டுக்கு இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து நிறைய, இஸ்ரேல் நாட்டு மக்கள்ல இருந்து நிறைய அடிமைகளை வந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இஸ்ரேல வந்து சிறைப்பிடிச்சிருச்சு, சிரியா நாடு வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் அடிமைகளை அவங்க கொண்டு வரும்போது அங்க ஒரு சிறு பெண்ணை அவங்க வந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்த பெண்ணை அவன் வீட்டுல வேலை செய்யறான். அந்த சிறு பெண், சின்ன பெண், அவ பேரு கூட வேதத்துல சொல்லப்படல. அவ வந்து நாகமான் வீட்டுல வேலை செய்யும் போது இந்த மாதிரி காரியத்தை பாக்குறா, கேட்கிறா. அப்ப அவ வந்து அவங்க நாகமான் மனைவிட்ட சொல்றா, தன் நாச்சியாரை பார்த்து, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, தன் முதலாளியை பார்த்து சொல்றா, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசன இடத்தில் போவாரானால் நலமா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். ஸோ சமாரியால தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, எலிசா. அவரை போய் பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு சுகமாகும், கண்டிப்பா விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அவ அங்க ஒரு நற்செய்தியை வந்து சொல்லுகிறார். ஆண்டவர் பயன்படுத்துறார், அந்த சிறு பெண்ணை பயன்படுத்துறார். சிரியாவில் ரட்சிப்பு உண்டாவதற்காக, நாகமானுக்கு அனுமதிக்கப்பட்ட குஷ்டத்தை நீக்கும்படியாக ஆண்டவர் இந்த சிறு பெண்ணை பயன்படுத்துகிறார். அந்த சிறு பெண் சொல்றா, ஒரு நற்செய்தியை தன் முதலாளி அம்மா கிட்ட சொல்றா. அதை சொல்லி உடனே அந்த பெண் சொன்ன பிரகாரத்தை போய் அந்த அம்மா வந்து நாகமான்ட்ட சொன்னோடனே நாகமான் என்ன பண்றாரு, கிளம்புறாரு. சரி, ஓகே, நம்ம போய் பார்ப்போம், போய் சீரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியை போய் பார்ப்போம், நமக்கு சுகம் வேணும் அப்படின்ட்டு கிளம்பும்போது சீரியாவின் ராஜா அங்க ஒரு லெட்டர் கொடுத்து வர்றாரு இஸ்ரேல் ராஜாக்கு. ஏன்னா ஒரு நாட்டோட படைத்தலைவன் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துடக்கூடாது, உளவு பார்க்க வந்திருக்காங்களா இல்ல போர் செய்வதற்காக வந்திருக்காங்களா என்ன ஒரு காரியம், நிறைய ஒரு பயம் வரும் ஒரு நாட்டு ராஜாவுக்கு, எல்லாருக்குமே வருகிற ஒரு காரியம் தான். அதனால இந்த இஸ்ரேல் ராஜா வந்து இஸ்ரேல் ராஜா இடத்துல கொடுப்பதற்கு சிரியா ராஜா ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவன் வரான், அவனுக்கு வந்து நீங்க சுகம் தரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அந்த போய் லெட்டர் கொடுத்தார். அந்த ராஜா வந்து என்ன சொல்றாரு, வாசிச்சுட்டு அவர் வந்து தான் வசத்தை கிழிச்சிட்டு, நான் என்ன குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு நான் என்ன தேவனா, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, இவன் வந்து என்னை வந்து விரோதிக்க சமயம் தேடுகிறான் அப்படின்னு அவரு அப்படியே புலம்புறாரு. உடனே இது கேள்விப்பட்ட தேவனுடைய மனுஷன் எலிசா என்ன பண்றாரு, அவனை என்கிட்ட அனுப்புங்க, நான் அவனுக்கு சுகம் தர்றேன், அவனை இங்க அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி இஸ்ரேல் ராஜாட்ட சொல்லி ஆளை அனுப்புறாரு. அப்ப இஸ்ரேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாக எலிசா கேட்ட போது அவன், சோ எலிசா சொல்றார், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரேலின் தீர்க்கதரிசி உண்டென்று என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் தேசத்துல தேவனுடைய மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை அவன் அறிஞ்சு கொள்ளட்டும், நீ அவனை என்னிடத்துல அனுப்பு என்று அங்க சொன்னோடனே நாகமான் போய் எலிசாவை பாக்குறாரு. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். எலிசாவை பார்த்தா அவர் போய் என்ன பண்றாரு, அவனை வந்து ஏறெடுத்து கூட பார்க்கல, அவனை வாசல் அருகே நிப்பாட்டிட்டு, நீ யோர்தான்ல போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, உனக்கு சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா. அவரு நாகமானுக்கு ரொம்ப கோபமாயிருது. என்னடா அது, நம்ம வந்தா நம்மளை தொட்டு பார்த்து சுகம் தருவாரு, ஏதாவது எண்ணெய் பூசி நமக்காக ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் நம்மளை பார்க்கவும் இல்லை, தொடவும் இல்லை, நேரா போய் யோர்தான்ல போய் குளிக்க சொல்றாரு 7 வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் அடைஞ்சு, எங்க ஊர்ல எங்க நாட்டுல இல்லாத நதிகளா, எங்க நாட்டுல இல்லாத சுத்தமான நதிகளா, இங்க வந்து நான் குளிக்கணுமா அப்படிங்கிறது நாகமானுக்கு வருகிற ஒரு கோபமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். பயங்கர கோபத்தோட திரும்பிட்டான். நான் போக மாட்டேன், குளிக்க மாட்டேன், இது என்ன இந்த ப்ராசஸ் எனக்கு செட் ஆகாதுன்னு. அப்போ கூட வந்த ஊழியக்காரங்களை சொல்றாங்க, அவர் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா, அந்த தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, இது ஒரு சின்ன விஷயம் தானே, நீங்க ஈஸியா பண்ணலாம்னு சொல்லி அவரை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க.
அவனும் போய் என்ன பண்ணிடுறான், குளிச்சிடறான். தேவனுடைய மனுஷ வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தினம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் அவன் பயங்கரமா சுத்தமாயிருச்சு. அவனுடைய அந்த உடம்பு வந்து ஒரு சின்ன பிள்ளையோட மாம்சம் போல ஆயிடுச்சு. அவனுக்கு பயங்கர சந்தோஷம். தன்னுடைய காணிக்கையை தன்னுடைய மனுஷங்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த தேவனுடைய மனுஷனை பார்க்க போறாரு. பார்க்க போனா அவர் வந்து காணிக்கையை வாங்கல. அப்ப அவன் சொல்றான், அந்த நாகமான் சொல்றான் அந்த 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, தேவனுடைய மனுஷன் முன்பாக, எலிசாக்கு முன்பாக நின்று அவன் சொல்றாரு, அந்த நாகமான் படைத்தலைவன், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை. ஒரு பெரிய சாட்சியா சொல்றாரு பாத்தீங்களா. இஸ்ரவேலிலே இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போது உமது அடியன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறான். தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவன் மகிமைப்படுத்துறான். இஸ்ரவேல்ல இருக்கிற தேவனை தான் தேவன், பூமியில வேற தேவனே இல்லை என்பதை அவன் சாட்சியா சொல்றான். அவங்க ஒரு அறிக்கை செய்யறான். அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துருச்சு. இதுக்காக தான் ஆண்டவர் வந்து அவனுக்கு குஷ்டரோகத்தை அனுமதிச்சார். அவனுக்கு ஒரு விடுதலையும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் சொல்றான் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதே அதிகாரத்துல, அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் நான் செலுத்துவதில்லை. நான் கர்த்தருக்கு தான் நான் தொழுது கொள்வேன், கர்த்தரை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன் அப்படின்னு ஒரு சாட்சியா சொல்றான். சாட்சியா வாழுவேன் என்று சொல்றான். வேற யாருக்கும் பலி செலுத்த போவதில்லை என்பது, அந்நிய தேவர்களை நான் நோக்கி பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த குஷ்டரோகம் ஏன் நாகமாக்கு ஆண்டவர் அனுமதிச்சார்னா, இஸ்ரவேலிலே தேவன் உண்டு, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசிகள் உண்டு என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக, சீரியாவுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாதான் ஆண்டவருடைய திட்டம். அது மூலியமாக நாகமானுக்கு வந்து குஷ்டத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஸோ அவன் விடுதலை ஆகும்போது அது மூலியமாக சீரியா ரட்சிக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஸோ அப்ப நம்மளுடைய வியாதிக்கும் நம்மளுடைய நோய்களுக்கும் ஒரு காரணம் இருக்குமானால், முதலாவது சொன்ன காரணம். ரெண்டாவது, இது வந்து தேவனுடைய நாம மகிமை அடைமுறையாக, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக தான் ஆண்டவர் வந்து இதை அனுமதிச்சிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், தேவன் நம்மை சோதித்தறிந்து கொள்வதற்காய். இப்ப நமக்கு ஒரு வியாதி, ஒரு போராட்டமா இருக்கு, நிறைய மருந்து மாத்திரைன்னு செலவு பண்ணிட்டோம், நிறைய டாக்டரை பார்த்துட்டோம், ஒண்ணுமே வந்து நமக்கு சுகமே கிடைக்கல, நமக்கு மறுபடியும் அதே பிரச்சனை தொடருது, மறுபடியும் நம்ம அதே மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, 3 முக்கிய காரணங்கள். முதலாவது, நம்முடைய அக்கிரமம் பாவத்து நிமித்தம் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கேட்டு ரட்சிக்கப்படும் போது, நம்ம பாவங்களை விடும்போது ஆண்டவர் நமக்கு அது விடுதலை தருகிறார். ரெண்டாவது ஒரு காரியமும், ஆண்டவருடைய நாம மகிமை அடையும்படியாக, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக நமக்குள்ளே ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கிறார். அதுக்கும் அவர் தான் பரிகாரி. இந்த 2 காரியம் இல்ல, 3 காரியங்களுக்குமே அவர் ஒருத்தர் தான் பரிகாரி. அவர்கிட்ட போகும்போதுதான் நமக்கு வந்து அவர் யெகோவா ரூஃபாவாக அவருடைய நாம மகிமையாய் நமக்கு வந்து விடுதலை ஆண்டவர் தருகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு காரணம், தேவன் நம்மை சோதித்து அறிந்து கொள்வதற்காய். நமக்கு வந்து சில நேரங்களில் இந்த வியாதி நோய்களை ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். ஏன், எதை சோதிக்கணும்? எதுக்காக நமக்கு ஆண்டவர் நோயை தந்து ஒரு வியாதியை வந்து நமக்கு உண்டு பண்ணி, எதுக்காக அப்படி ஆண்டவர் சோதிக்கிறார் என்றால், முதலாவது வந்து கீழ்ப்பிடுதல். அந்த நோய் பிரச்சனையிலையும் அந்த வியாதியிலுடைய மத்தியிலும் நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அடுத்ததா விசுவாசத்தை சோதிப்பாருக்கா. இன்னும் என் மேல நீ விசுவாசமா இருக்கிறாயா? இன்னும் என்னை மறுதளிக்காம, இன்னும் என் மேல கோபம் கொண்டு ஒரு முறுமுறுப்பு இல்லாம நீ இருக்கிறாயா என்பதை விசுவாசிக்கிறதுக்கு, இந்த 2 காரியத்துக்காக தான் ஆண்டவர் வந்து நம்மை சோதித்து, நம்மை வந்து சில நேரங்களில் வியாதி படுக்கையின் காரியங்கள், கஷ்டத்தை ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். ஆண்டவர் வந்து 2 விதமா சோதிப்பார். வேதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா 2 முக்கியமான விதங்கள்ல ஆண்டவர் நம்மளை சோதிப்பார். எப்படி என்றால், ஒன்று, எல்லாவற்றையும் கொடுத்து சோதிப்பார். எல்லாமே நமக்கு இருக்கும், எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் ஆண்டவர் வைப்பார். அந்த டெஸ்ட் படி நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெயிக்கிறோமா, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம நடந்து கொள்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்பார். அதனால எல்லாவற்றையும் கொடுத்து சோதிப்பார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் இல்ல, ஏதேன் தோட்டத்துல எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க எல்லாத்தையும் ஆளுகை செய்யுங்கன்னு ஆண்டவர் கொடுத்துட்டார். ஒண்ணு, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காதீங்க, மற்ற எல்லாமே நீங்க சாப்பிடலாம், புசிக்கலாம், ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆளுகை அவங்க கையில தான் இருக்கு. எந்தெந்த விலங்குக்கு ஆதாம் என்ன பேரிட்டானோ அது அப்படியே ஆண்டவர் வந்து அனுமதிச்சாங்க. அப்படி ஆண்டவர் அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அவ்வளவு ரைட்ஸ் கொடுத்தாங்க.
அந்த ஏதேனே ஃபுல்லா ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவர் செய்யாதனாங்க. என்ன? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேணாம். கீழ்ப்படிதலை பார்ப்பதற்காக டெஸ்ட் அங்க இல்ல. ஆண்டவர் நினைச்சிருந்தா எல்லாம் படைச்சிருக்க ஆண்டவர் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் படைச்சிருக்க வேணாம் இல்லையா? ஏன் அங்க வச்சாங்க? நடுவுல வச்சிருக்காங்க. பக்கத்துல ஜீவ விருட்சமும் இருக்கு, நடுவுல நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருக்கு. ஏன்னா இவங்களை சோதிப்பதற்காக தான். கீழ்ப்படுகிறாங்களா? எல்லாவற்றையும் கொடுத்துட்டேனே, இன்னும் அவங்க வந்து என் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறாங்களா, 100க்கு 100 கீழ்ப்படிதல் இருக்குதா என்பதை பார்ப்பதுக்கு தான் சோதிச்சு பார்க்குறாங்க. எல்லாவற்றையும் கொடுத்து சோதிச்சு பார்க்குறாங்க. ஆனா அதுல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. செல்வ சீமான், அவருக்கு ஒரு குறையும் இல்லை. ஒன்னே ஒண்ணு குழந்தை இல்லை, மற்ற எல்லாமே அவருக்கு இருக்கு. பயங்கர செல்வ சீமானா இருந்தார். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல ஆபிரகாம் வந்து அவ்வளவு சீமானாக வாழ்ந்த மனிதன், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? எல்லாமே இருக்கு, ஆனா என்ன? குழந்தை இல்லை. அவருக்கு வயதும் முதிர்ந்த வயது வந்துட்டாரு, குழந்தை இல்லாத இருக்கு. ஆனா முதிர்ந்த வயதுல ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அவருக்கு வந்து ஈசாக்க தருகிறார், ஈசாக்க கொடுக்கிறார். நமக்கு தெரியும் இல்லையா? முதிர்ந்த வயதுல ஆபிரகாம் வந்து குழந்தைய பெற்றுக்கிறாரு, ஈசாக்கு வந்து அவருக்கு கிடைக்கிறார். ஆதி ஆமத்துல வந்து நம்ம அதை வாசிக்கிறோம். அங்கேயும் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஆதி ஆமம் 22ஆம் அதிகாரத்துல அவனுக்கு ஈசாக்கு ஆண்டவர் தந்துட்டு ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஈசாக்க பலியிட சொல்றாரு. எனக்காக நீ பலியிடு ஈசாக்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆதி ஆமம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட பேசுகிறார். 22:1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை, பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, உன் புத்திரன், உன் பையன், உன் ஏகசூதன், உன் நேசகுமார், நீ நேசிக்கிற ஒரு குமாரன் ஈசாக்க இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்று ஆண்டவர் கேட்கிறார். பலி செலுத்து எனக்காக ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, 100 வயசுல ரொம்ப நாள் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணி பெற்றுக்கொண்ட ஒரு மகன் இல்ல, எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு இல்ல ஈசாக்கு மேல. போய் பலியிடு, 3 நாள் நீ பிரயாணம் பண்ணி மோரிய தேசத்துக்கு போய் பலியிடு என்று சொல்லுகிறார். கீழ்ப்பிடிதலை அங்க ஆண்டவர் பார்க்கிறார். உடனே போறாரு பாருங்களேன், உடனே போறாரு, தாமதிக்கவே இல்லை. நீங்க அடுத்த நாள் அதிகாலமே எழுந்துன்னு போட்டிருக்கோம் வேதவசனம் சொல்லி. ஒருவேளை 2 நாள் 3 நாள் கழிச்சு பார்ப்போம், மறுபடியும் ஆண்டவர் மனம் மாறி ஏதாவது சொல்றாரா என்று அவர் வெயிட் பண்ணவே இல்லை. கிளம்பிட்டார். அடுத்த நாள் அதிகாலமே அதுக்கு தேவையான விறகு, அதுக்கு தேவையான வேலையாட்கள் ஈசாக்கையும் கூட்டிட்டு தகன பலியிட போயிட்டார். கழுத்துல கத்தி வர வரைக்கும் ஒரு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்ன ஒரு கீழ்ப்படுதல் இல்ல. ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஆண்டவர் வந்து பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதுன்னு சொல்லி தடுத்து அங்க வந்து ஆண்டவர் விசுவாசத்தை சோதிச்சார். எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன், இந்த ஒன்னை நீ எனக்காக தருகிறாயா என்று சோதிச்சிருக்கிறார். கீழ்ப்படுதல் இருக்குதா, என் மேல நீ விசுவாசம் வச்சிருக்கிறியா அப்படின்னு பாக்குறதுக்கு ஆண்டவர் வந்து சோதிச்சார். அதுல ஆபிரகாம் ஜெயிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் தோத்துட்டாங்க, இங்க ஆபிரகாம் அவருடைய டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டார். அந்த மாதிரி எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் வந்து நம்மளை சோதிச்சு பார்ப்பார். இன்னொன்னு வந்து எல்லாவற்றையும் எடுத்துட்டு சோதிப்பார். எல்லாமே இருக்கும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம், எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே இருக்கும். ஒரு டயத்துல பார்த்தா எல்லாமே இல்லை, நம்மகிட்ட இருந்து எல்லாமே போன மாதிரி இருக்கும். ஒன்றுமே நம்ம கையில இல்லை, நம்ம அந்த சூழ்நிலை நம்மளால ஹேண்டிலே பண்ண முடியாது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சில நேரம் ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதும் ஆண்டவர் சோதிப்பார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யோபு பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? அவருமே ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்ததா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பெரிய சீமான், பயங்கரமான வசதி படைச்ச ஒரு மனிதன். அவனை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு யோபு 1ஆம் அதிகாரத்துல, அவன் வந்து அந்த வாழ்ந்த மனிதர்கள் காலத்துல அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று தேவன் வந்து அவரை குறித்து சாட்சி சொல்கிறார் யோபு 1ஆம் அதிகாரத்துல. ஸோ அவ்வளவு செல்வ சீமானா வாழ்ந்த மனுஷன், எல்லாமே அவருக்கு உண்டாயிருந்துச்சு. அவருக்கு குழந்தைகள் இருந்தது, அவருக்கு ஒரு குறையும் இல்லை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான், உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தான். ஸோ அவ்வளவு ஒரு 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 நல்ல மனிதனா, தேவனுக்கு பயந்து வாழ்ந்த, தேவனால சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக யோபு இருந்தார். யோபுக்கு எந்த குறையும் இல்லை, அவருக்கு பிள்ளைங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவ்வளவு செல்வ சீமானாக வாழ்ந்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு 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 குறிப்பிட்ட டயத்துல ஆண்டவர் எல்லாமே எடுத்துட்டார். சாத்தான் எடுத்துட்டான், ஆண்டவர் அனுமதிச்சாங்க.
எல்லாமே எடுக்கப்பட்டுருச்சு. எடுக்கப்பட்டுமே அவன் உடம்புல வியாதியும் ஆண்டவர் கொடுத்துட்டார். பருக்கள் அவனால பருக்கள் வந்து வந்து அவனுக்கு சுரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கு. சொந்த மனைவியுமே விட்டுட்டா. அவன் வந்து ஆண்டவனை தூசிச்சு ஜீவனை விடும் என்று சொல்லிட்டான். ஸோ அப்ப தன்னிடம் இருந்த எல்லா காரியமே போயிடுச்சு. அவனோட உயிர் மட்டும்தான் இப்ப இருக்கு. அவன் கிட்ட இருக்கிறது அந்த உயிர் மட்டும்தான். அப்போ கூட அவன் வந்து விசுவாசத்தை விடல. ஆண்டவர் மேல பயங்கர வைராக்கியமா இருந்து விசுவாசமா இருந்து தன் விசுவாசத்தை காத்து கொண்டான். அதுக்குரிய மகிமை ஆண்டவர் திரும்ப அவனுக்கு ரெண்டு தனியாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் கொடுத்து சோதிப்பாங்க. எல்லாவற்றையும் எடுத்துட்டு ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பாங்க. இதுல யார் கரெக்டா கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறாங்க என்பதுதான் ஆண்டவர் தேவனுடைய திட்டம். ஸோ அதுல நம்ம வந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாம மகிமையடைமையாக நம்ம ஜெயிக்கணும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கீழ்ப்படிதலும் விசுவாசத்தையும் ஆண்டவர் வந்து ரொம்ப கனப்படுத்துகிற தேவன். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப எல்லா 100 விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன், 99 விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன், ஒரே விஷயத்துக்கு கீழ்ப்படுதல் இல்லைன்னா அந்த 100மே அவுட்டு தான். அதே போலதான் விசுவாசமும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நான் விசுவாசமா இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவிக்காவிட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொன்னதை போல அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் வந்து அதை கனப்படுத்துவார். ஆண்டவருடைய நாம மகிமை அடிமையாக ஆண்டவர் எதை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஸோ 3வது காரியம், தேவன் நம்மை சோதித்து அறிந்து கொள்வதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல்ல இந்த ஆண்டவர் ஊழியம் செய்த காலங்கள், ஆண்டவர் வந்து மனிதனாய் பிறந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்கள்ல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல ஒரு 10 குஷ்டரோகி வந்து சுகம் தர்றாரு ஆண்டவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 19 வரைக்கும் அந்த சம்பவம் நடக்குது. அவர் ஒரு எருசலேமுக்கு பிரயாணம், 11ஆம் வசனம், பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என நாடுகளின் வழியே போனார். அவர் ஒரு கிராமத்தில், அப்போ அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது கிராமத்துல பிரவேசிக்கிறார். ஸோ கிராமத்துல பிரவேசிக்கும் போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, அவங்க கிராமத்துக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. அந்த காலத்துல குஷ்டம் வந்துருச்சுன்னா அவங்க கிராமத்துக்குள்ளேயோ பட்டணத்துக்குள்ளேயோ அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க வெளியே தான் இருக்கணும். எப்ப அந்த குஷ்டரோகம் நீங்குதோ, அது நீங்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆசாரியனுக்கு காமிச்சு அதுக்குரிய சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து தன் குடும்பத்தையே பார்க்க வரணும், அவங்க வந்து பட்டணத்துக்கு வரணும், கிராமத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அதனால அவங்க கிராமத்துக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் கிராமத்துக்குள்ள பிரவேசிக்க உள்ள போகும்போதே அந்த மனுஷர் 10 பேர் வந்து நிக்கிறாங்க. 10 குஷ்டரோகிகள் வந்து நிக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க, 13ஆம் வசனம், ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். சிம்பிள் பிரேயர் பாருங்க, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ரொம்ப ஆண்டவரே நாங்க இப்படி கஷ்டப்படுறோம், அவ்வளவு கஷ்டப்படுறோம், எனக்கு இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கோம். அந்த 38 வருஷம் இருந்த ஒரு மனுஷன் சொல்லுவான்ல, நான் இருக்கிறேன், இவ்வளவு வருஷம் பாடுறேன், இந்த பாடுபடுறேன், இந்த குளத்துல என்னால இறங்க முடியல, தூதன் வந்துட்டு கலக்கிட்டு போறான், எனக்கு முன்னாடி யாராவது பேர். இங்க அந்த கான்வர்சேஷனே இல்லை. ஐயரே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவருக்கு அவங்களுக்கு தெரியும் ஜீசஸ் யாரு, அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும், எப்படி ப்ரேயர் பண்ணணும்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. அந்த 10 பேருமே என்ன சொல்றாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கணும்னே. ஆண்டவரும் கூட ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அவ்வளவுதான். அங்க அவருக்கு இவங்க வந்து எந்த ஒரு ரிக்வெஸ்ட்டுமே வைக்கல, ஐயரே எங்களுக்கு இறங்க ப்ரேயர், அந்த சிம்பிள் ப்ரேயர் தான். ஆண்டவர் வந்து உடனே நீங்க போய் உங்களுக்கு ஆசாரியங்களை காண்பீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவங்க எங்களுக்கு குஷ்டரோகம் இருக்கு, எந்த ஒரு காரியமும் அவங்க சொல்லவும், ஆண்டவர் கேட்கவும் இல்லை, என்னப்பா பிரச்சனை, என்ன, ஏன் இப்படி இருக்கீங்க, 10 பேர் ஒன்னா வந்திருக்கீங்க, எதுவுமே கேட்கல. அவருக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்ம யார் யாருக்கு சுகம் கொடுக்க போறோம், என்ன நடக்குது என்பது எல்லாமே ப்ரீ பிளான்டு. ஸோ அவர் வராரு, எல்லாமே பிதாவின் சித்தத்தின்படியே ஆண்டவர் செய்யறாரு. அப்ப இவங்க சொன்ன உடனே போய் ஆசாரியனுக்கு காண்பிக்கணும், அந்த 10 பேருமே போறாங்க பாருங்க. கீழ்ப்படுதல் எனக்கு ரொம்ப இந்த படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 10 பேருக்குமே கீழ்ப்படுதல் இருக்கு. ஒருத்தர் கூட முறுமுறுக்கல, என்னன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கல, நம்மளை தொட்டு பார்க்கல, சுகம் நம்மளை விசாரிக்கல, நமக்கு ஒருவேளை என்ன பூசி இருப்பாரோ. ஆனா ஆண்டவர் அதே நேரத்துல இன்னொரு வேதத்துல ஒரு குஷ்டரோகிக்கு சுகம் கொடுக்குறாரு. எப்படின்னா தொட்டு அவனுக்கு வந்து தொட்டு சுகமாக்குவார் ஆண்டவர். ஆனா இந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து நீங்க போய் ஆசாரியருக்கு காண்பீங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ 10 பேருமே போறாங்க. அவங்களுக்குள்ள அந்த சந்தேகமோ விசுவாச குறைச்சலோ இல்லை, உடனே கீழ்ப்படுகிறாங்க, விசுவாசமா போறாங்க.
போனா போற வழியிலே சுகமாயிட்டாங்க. ஆசாரியனுக்கு காண்பிற்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க சுகமாயிட்டாங்க. அதுல ஒருத்தர் வந்து நன்றி சொல்றாரு. அது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஆனா இவங்க கிட்ட அந்த 10 பேர்ட்ட அந்த கீழ்ப்படிதல், விசுவாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அ உடனே கீழ்ப்படிஞ்சாங்க, போனாங்க. விசுவாசமா போனாங்க. அதுதான். இந்த 2 விஷயமும் அவங்களுக்கு அற்புதம் கிடைச்சுச்சு. எப்படின்னா, போற வழியிலே சுகமாயிட்டாங்க. அதுதான் பெரிய ஒரு அற்புதம் இல்ல? குஷ்டரோகம் அவ்வளோ ஈஸியா சுகமளிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்ல. ஆனா ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா அது சின்ன ஒரு ஒரு அவங்களுடைய ஆனா அவங்களுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பெருசா இருந்துச்சு. அந்த அதனால அவங்கள அந்த பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஸோ ஆண்டவர் வந்து இதெல்லாம் நம்மள எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு வந்து ஆண்டவர் அனுமதிச்சிருக்கும் போது இந்த மாதிரி கீழ்ப்படிதல் விசுவாசம்லாம் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட டிசீஸ் இப்படிப்பட்ட வியாதிகள் நோய்களை அனுமதிக்கிறார். அதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது அவர் யெகோவா ரூஃபாவாக நமக்கு ஒரு சுகமளிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு அடுத்த ஒரு விசுவாசத்தை குறிச்சு இன்னொரு லேடியை பார்த்தீங்கன்னா, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து சுகம் அடைகிறாங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 டு 34 முழுக்க 34 வரை அது நடந்த நமக்கு சம்பவம் நமக்கு தெரியும் தான். எவ்வீரவின் மகன் சுகமாக்குறதுக்காக ஆண்டவர் வந்து போவாரு. போயிட்டு இருக்கிற வழியில அதாவது ஜெப ஆலய தலைவர் எவ்வீரவின் குமாரத்தி மகளை வந்து மரண அவஸ்தையில இருக்கா, அவளை சுகம் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு சுகம் கொடுக்கறதுக்காக ஆண்டவர் போயிட்டு இருக்கிற வழியில தான் இந்த ஒரு பெண் வந்து அவங்கள வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைகிறாங்க. இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அந்த அம்மாக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 26 அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அவங்க நம்ம சூழ்நிலை என்னன்னா, நம்ம வசதியான லேடி தான், நல்ல வசதி. ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டாங்க, நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட அவங்களுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ 12 வருஷமா அவங்க வந்து ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, எந்த ஒரு நல்லது கெட்ட காரியத்துக்கும் அவங்களால எங்கேயுமே பங்கு பெற முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. நிறைய டாக்டர் பார்த்தாச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, நிறைய டெஸ்ட் பண்ணியாச்சு, நிறைய மெடிசின்ஸ் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. ஆனா ஒண்ணு கூட கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து அந்த குணம் அவங்க அடையாமலே இருந்திருக்காங்க. அப்ப அந்த வருத்தத்துல இருக்கும்போது தான் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. ஸோ இயேசு கிறிஸ்து கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் தான் பரிகாரி, அவர் தான் யெகோவா ரூஃபா, அவர் கிட்ட போனா சுகம் கிடைக்கும்னு அவங்க கேள்விப்பட்டோன்னே என்ன பண்றாங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட போதும், நான் அவரை தொட மாட்டேன், அவரோட வஸ்திரத்தை தொட்டா போதும். ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி தீட்டா இருக்கிறாங்க அவங்கள வந்து எங்கேயும் வரக்கூடாது, தொடக்கூடாதுங்கிறது ஒரு இருக்கு, யூதர்களுக்குள்ள ஒரு சட்டம் இருக்கு. அப்ப அந்த லேடியோடைய விசுவாசம் என்ன, எனக்கு அவரோட வஸ்திரத்தை தொட்டா போதும், நான் வந்து சுகமடைவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த அம்மாவுக்கு இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இல்ல. இப்ப நம்மலாம் வந்து நிறைய டாக்டரை பார்த்துட்டு நமக்கு நிறைய செலவு பண்ணி நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி ஒண்ணுமே சுகம் அடையல, கொஞ்சம் கூட சுகம் அடையலன்னு இருக்கும்போது யாராவது இன்னொருத்தரை வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த போய் அவரை போய் பாருங்க, அந்த ஊர்ல அவருக்கு அவர் மூலியமா உங்களுக்கு நல்லா கண்டிப்பா ஒரு நிச்சயம் சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு சொன்னா நமக்கு அந்த விசுவாசமே வராது. அட போங்க, எனக்கு என்னால முடியாது, நம்ம ரொம்ப பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? நம்மலாம் இப்ப நானா இருந்தா சொல்லிடுவேன். நிறைய அப்போலோவா நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துட்டு வேற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலுமே பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல, சுகம் கிடைக்கலன்னு யாராவது இன்னொரு டாக்டரையோ இன்னொரு ஹாஸ்பிட்டலையும் சஜஸ்ட் பண்ணா நிச்சயமா எனக்கு அந்த நம்பிக்கை வராது, விசுவாசம் வராது. ஆனா அந்த லேடி இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்டிருக்காங்க பாருங்களேன், எப்படி கேள்விப்பட்டிருக்காங்க, அதுதான் அந்த அம்மாவுடைய விசுவாசம். அவங்க போய் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், இயேசு கிறிஸ்துவ வந்து தொட முடியல. ஏன்னா அவங்க பயங்கர நெருக்கமா போயிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டவர் 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 சுத்தி அவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, சீசர்கள் இருக்காங்க, நெருக்கமா போயிட்டு இருக்க வேலையில அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வந்து பாருங்களேன், அவங்களுடைய வஸ்திரத்தை தொடுறாங்க. அந்த கூட்டத்திலையும் ஒருவேளை நம்மளால முடியல, வேணாம் விட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஒரு பின்னோக்கம் இல்லாம, ஒரு பின்மாற்றம் இல்லாம, எப்படி ஆகிலும் நான் வந்து அவரோட வஸ்திரத்தை தொடணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து அவங்களை முன்னிறுத்தி கொண்டு போகுது. போய் அவங்களை தொட்டோன்னே அவங்களுக்கு சுகமாயிட்டாங்க. 29ஆம் வசனம் சொல்லுகிறது,
உடனே அவளுடைய வஸ்திரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அவள் வந்து விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னோடனே அவங்களுக்கு பயங்கர ஒரு ஹாப்பி. தன் சரீரத்துல அதை ஃபீல் பண்றாங்க, சுகம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு. ஆனாலும் அவங்களுக்குள்ள பயம். ஏன்னா இது யாருக்கும் தெரியாதே, நம்மள ஆண்டவர் என்ன சொல்லுவாங்களோ எதுவும் சொல்லுவாங்களோ அவங்களுக்குள்ள பயம் இருந்திருக்கு. ஆனாலும் அவங்க சுகம் அடைஞ்சதுல ஒரு சந்தோஷம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஆண்டவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை வெளிப்பட்டது ஆண்டவர் உணர்றாரு. உணர்ந்தோடனே ஆவிக்குரிய விதத்துல உணர்ந்து, அப்ப என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறாங்க. சீசர்கள் எல்லாம் கூட இருந்த சீசர்கள்லாம் சொல்றாங்க. 31ஆம் வசனம், அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். என்ன ஆண்டவர் இப்படி கேட்குறீங்க? இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்காங்க, இதுல யார் உங்களை தொட்டான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன நீங்க இப்படி கேட்குறீங்களேன்னு அவங்க வந்து ஆண்டவர்கிட்டயே சீசர்கள் வந்து ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். ஆண்டவர் அப்படியே பார்க்குறாங்க, யார் என்னுடைய ட்ரெஸ்ஸை தொட்டது, என் சரீரத்துல என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு போனதே யார் அதுன்னு பார்க்கும்போதுதான் அந்த அம்மா என்ன பண்றாங்க, பயந்து வராங்க. தன்னிடத்துல சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் அவங்க பயந்து நடுங்கி வராங்க. ஐயோ என்ன சொல்ல போறாரோ, இவரு நம்ம அப்படி பண்ணிட்டோமே, தப்பாயிடுச்சோ என்னவோ பயந்து அவங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். என்னென்ன காரியம் நடந்துச்சோ எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரசித்தது. உன் விசுவாசத்தாம உன்னை ரசிச்சது. நீ என்னை அறிஞ்சிருந்த, நான் யாருன்னு தெரிஞ்சிருந்த, என்கிட்ட நீ வந்த பத்தியா விசுவாசமா, அந்த விசுவாசம் தான் உன்னை ரசித்தது. சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்ல? சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்றார். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சோதிச்சு பார்த்துருக்கிறார் அந்த லேடிக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே இருக்கு இல்லையா, நல்லா வசதியானவங்க தான். ஆனாலும் இங்க எதற்காக ஆண்டவர் அந்த வியாதி அவங்களுக்கு அனுபவிச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்துட்டாரு. என் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு விசுவாசம் இருக்குதா, கீழ்ப்படுதல் இருக்குதா, என்ன குறிச்சு எப்படி அவ அறிஞ்சிருக்கிறா என்பதை சோதித்து அறிந்து கொள்ள முடியாதான் அந்த டிசீஸ் அவங்களுக்கு ஆண்டவர் அனுபவிச்சாங்க. அவங்களுமே ஆண்டவர்கிட்ட வந்து அவங்க வந்து அவங்களுடைய விசுவாசத்தினால அதை வந்து அற்புதமா அந்த சுகம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நாளெல்லாம் நம்மகிட்ட ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். அவர் ஒருவரே பரிகாரி, வேற எங்கேயுமே இல்லை. நானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நானே உன் தேவனாய கர்த்தர் என்று சொல்லப்பட்டது போல நானே உன் பரிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நான் மட்டும்தான் உனக்கு சுகம் கொடுக்க முடியும், நான் மட்டும்தான் உன் வியாதி உன் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆக முடியும் என்பதை தீர்மானமா ஆண்டவர் சொல்லுகிறார். 3 முக்கிய காரணங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த 3 முக்கிய காரணங்களுக்கும் ஒரே பரிகாரி தேவன் ஒருவரே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34 to 36, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29 to 31. இப்படி ஆண்டவர் ஊழியம் செய்த காலங்கள்ல அநேகர் வந்து சுகம் அடைஞ்சிருக்காங்க. ஆண்டவர் பாதத்துல வந்து ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நிறைய பேர் அற்புத சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து விசுவாசத்தோடு வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அளிச்சிருக்கிறாங்க என்பதை நம்ம இந்த வேதத்தின் நான் சொன்ன வேதத்தின் பகுதிகளை படிச்சா நமக்கு தெரியும். அதே போல பார்த்தீங்கன்னா சங்கீதம் 91 நம்ம வாசிப்போம் இல்லையா? சங்கீதம் 91 நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சங்கீதம், நிறைய மனப்பாடமா நம்ம சொல்லுவோம். அந்த சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா 91ஆம் சங்கீதம், அதுல வந்து நிறைய காரியங்கள் உனக்கு வரப்பண்ண மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நிறைய வியாதிகள்லாம் உனக்கு வரப்பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அதாவது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். ஸோ இதுபட்ட வாதையெல்லாம் உனக்கு வராது, கவலைப்படாத என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். மொத்தம் வந்து 16 வசனம். இதுல 2 வசனம் வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நமக்கு ஆண்டவர் வந்து கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கு. யாருக்கு இது என்றால் ஃபர்ஸ்ட் வசனம் பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அவரோட மறைவில் இருக்கிறவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இந்த 91ஆம் சங்கீதத்துல எல்லா வசனமுமே இதன்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், இதன்படி ஆண்டவர் நம்மளை வந்து பாதுகாக்கணும் என்று நாம் நினைத்தோமானால் முதல் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஸோ ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறவங்க ஆண்டவருக்குள்ளாக அண்டி நம்ம இருக்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு
இந்த இந்த வாக்குத்தத்தங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற வல்லமையோட தேவனாக இருக்கிறார். ஸோ ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது தான் இந்த சங்கீதத்தை 92 படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நமக்கு அவர் எப்படி என்றால், நான் கர்த்தரை நோக்கி, நம்ம ஆண்டவரை நோக்கி சொல்லணுமா, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். ஸோ இப்படியே ஒரு முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நம்ம ஆண்டவரத்தில் அன்பு கூறும்போது இந்த சங்கீதம் 91 படி ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை பார்த்து கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய நாமம் யெகோவா ரூஃபா என்று சொன்னேன் இல்லையா, சுகமளிக்கும் தேவன். அதே நாமம் இப்போ புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து நாமம் என்று சொல்லும்போது நம்ம நிச்சயமா அற்புதத்தை பெற்றுக் கொள்ளலாம். அப்போஸ்தலர்கள் இதை செஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க பாருங்க. ஜெப வேலையாக 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அங்க போறாங்க. அங்க சப்பானியா ஒரு மனுஷன் இருக்கிறான். சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், பிறக்கும்போது இருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். அவன் வந்து அங்க வாசல்ல தேவாலயத்துல உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க கிட்ட வந்து அவன் பிச்சை கேட்கும்படி அந்த வாசல்ல அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ பேதுரும் யோவானும் அவனை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவன் வந்து யோவானையும் பேதுரையும் பார்த்து அங்கேயும் அவங்க கிட்டயும் பிச்சை கேட்கறான். அப்ப அவங்க சற்று உத்து பாக்குறாங்க. அவனை நோக்கி, என்னை பாரு என்று சொல்றாங்க. பார்த்தானே நமக்கு ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்றான், அப்படியே அவங்க 2 பேரையும் பாக்குறான். யாரு, பேதுரும் யோவானையும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, 6ஆம் வசனம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. என்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, நீ எதிர்பார்க்குற மாதிரி என்கிட்ட பணமோ எதுவும் இல்லை, ஆனா உனக்கு சுகம் அளிக்கக்கூடிய வல்லமையுடைய நாமம் என்கிட்ட இருக்கு. பேதுரு யோவானும் வந்து அதை சொல்றாங்க. உனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய நாமம் என்கிட்ட இருக்கு. உனக்கு வியாதி, உன்னுடைய இந்த சப்பானியா இருக்கிற காரியம் மாறும்படியான ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமையான நாமம் என் இடத்துல இருக்கு என்று சொல்லி அந்த நாமத்தை சொல்லி அவனுக்கு வந்து சுகம் தர்றாங்க. அவன் சுகமாயிட்டான். சுகமாய் எந்திரிச்சு போயிட்டான். அவனுடைய அதாவது வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரங்களும் பலன் கொண்டது. அவன் குதித்திலிருந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். பாருங்க, அவ்வளவு நாள் அவன் தேவாலயத்துக்குள்ள வெளியே தான் இருந்தான். அவனால உள்ள போக முடியல. அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றிலிருந்து விடுதலாகி, அவன் பாவம், அக்கிரமம், எல்லா கரைகளும், அவன் சாபம் எல்லாம் நீக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவன் தேவாலயத்துக்குள்ள போக முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். அவன் குதிச்சு எழுந்து நடந்து துதிச்சு பாடிட்டு உள்ள போறான். இப்பேற்பட்ட நாமத்தை தான் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம். இயேசு என்கிற நாமம் அது சாதாரண நாமம் இல்லை. அது யெகோவா ரூஃபா, யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, இப்படி என்று பழைய ஏற்பாட்டில் பல்வேறு விதமான நாமங்களை நம்ம சொல்லி நம்ம மகிமைப்படுத்தின அந்த நாமம் இப்போது இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலியமாய் எல்லாம் ஒன்றாக்கி இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நாமத்தினாலே யாரெல்லாம் சுகவீனமா இருக்காங்களோ, யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா விடுதலை ஆவாங்க. நீங்க அந்த ஒருவேளை நம்ம இந்த ஒரு ஏதாவது ரொம்ப நாள் வியாதி, பிரச்சனைகள், நோய்களை கஷ்டப்பட்டிருக்கோம்னா அது இயேசு என்கிற நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் விடுதலை தர வல்லமையுடையா இருக்கிறார். அதே போல நாமும் ஆண்டுடைய சீசர்களை போல, பேதுரும் யோவானை போல யாருக்கெல்லாம் இப்படி நீடு இருக்கோ, சுகம் கொடுக்கணும், விடுதலை ஆகணும் என்று தேவையான இருக்கிற மனிதர்கள்கிட்ட நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை தர தேவன் வல்லமையுள்ளவராக என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். யெகோவா ரூஃபாவாக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாய், நம்மோடு இருக்கிற தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது இந்த தேசத்திலே நம் வாழ்கின்ற பகுதியில அநேகர் விடுதலையாக்கப்படுவாங்க. நிச்சயமா ஆண்டோடைய நாம மகிமையடைய முடியாது. 3 காரியங்களை பார்த்தோம். நம்முடைய பாவங்களினாலும் அக்கிரமத்தினாலும் நமக்கு ஆண்டவர் நோய்களையும் பலவீனங்களையும் அனுமதிக்கிறார். 2வது தேவனுடைய நாம மகிமையடையும்படியாக, தேவனுடைய கிரியையை வெளிப்படும்படியாக. 3வது தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் வந்து சோதித்து பார்ப்பதற்காக, விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் சோதித்து பார்ப்பதற்காக அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட வியாதிகளை அனுமதிக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அதுக்கு எல்லாம் ஒரே பரிகாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருடைய நாமமே நம்மை விடுதலையாக்கும். அவருடைய நாமமே நம்ம சுகமாக்கும். அவருடைய நாமமே நமக்கு சமாதானத்தை தரும். ஆண்டவர் நாமம் மகிமையடைவதாக. ஆமென்.